வில்லும் வாளும் மின்ன, பலவித வாத்தியங்கள் முழங்க, ஊழிக்கால மழை போல அரக்கற்படை ஆர்ப்பரித்தது. வணக்கம் அன்பர்களே. கம்பராமாயணத்தின் வேள்வி படலத்தில் நாம் அரக்கப்படைகளின் பிரம்மாண்டத்தை கடந்த பாடலில் கண்டோம். அவர்களின் படைக்கலங்கள் காட்டையே மறைத்தன. அவர்களின் சேனை கடல் பொங்கி வானத்தை மூடியது போல காட்சியளித்தது. அந்த பேரரக்க படை விஸ்வாமித்திரரின் வேள்விச்சாலையை சூழ்ந்து நின்றபோது அந்த காட்சியின் பிரம்மாண்டத்தையும் பயங்கரத்தையும் கம்பர் எப்படி சித்தரிக்கிறார் என்பதை இப்போது காண்போம். இந்த பெரும் படை வெறும் கண்களுக்கு மட்டும் அல்ல, காதுகளுக்கும் எப்படி ஒரு பேரதிர்ச்சியை தந்தது. வில்லொடு மின்னு, வாள் மிடைந்து உலாவிட, பல் இயம் கடிப்பினில் இடிக்கும் பல்படை, ஒல் என உரறிய ஊழிப்பேர்ச்சியுள் வல்லை வந்து எழுந்தது ஓர் மழையும் போன்றதே. வில்லொடு மின்னு, வாள் மிடைந்து உலாவிட. அந்த காட்சி எப்படி இருந்தது தெரியுமா? வானில் பல்லாயிரக்கணக்கான வாட்கள் மின்னின. அவை மின்மினி பூச்சி கூட்டம் போல மின்னலைப் போல சுழன்றன. அந்த வாட்கள் எல்லாம் வில்லை தாங்கிய கைகளோடு ஒன்றோடொன்று கலந்து ஒரு பெரிய புயல் போல சுழன்று வந்தன. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அந்த வாள்களின் ஒளியும் வில்லின் கரிய தோற்றமும் கலந்து ஒரு பயங்கரமான பேரொளியாக காட்சியளித்தது. பல் இயம் கடிப்பினில் இடிக்கும் பல்படை. பல் இயம் பலவிதமான இசைக்கருவிகள், போர்ப்பறைகள், கொம்புகள், தாரை, தப்பட்டைகள் என அத்தனையையும் ஒரே சமயத்தில் அதிர அதிர உறக்கச் சத்தம் எழுப்பி வாசித்தார்கள். பல படைகளும் அந்த முழக்கத்தை பின்தொடர்ந்து வந்தன. ஒரு காட்டு யானை கூட்டம் தன் பலம் முழுவதையும் திரட்டி முழங்குவது போல அந்த கருவிகள் இடித்து முழங்கின. அந்த ஒலி ஒரு மலை சரிந்து விழுவது போல செவிகளை பிளக்கும் ஒரு பெரும் சத்தமாக ஒலித்தது. ஓல் என உரறிய ஊழிப்பேர்ச்சியுள் வல்லை வந்து எழுந்தது ஓர் மழையும் போன்றதே. இந்த ஒட்டுமொத்த பேரொளியும் அந்த படைக்கருவிகளின் மின்னலும் அந்த படைப்பெருக்கத்தின் ஓலமும் எதை ஒத்திருந்தது தெரியுமா? கம்பர் இங்கே ஒரு பிரம்மாண்டமான உவமையை கையாள்கிறார். ஊழிப்பேர்ச்சி, ஆம், ஊழிக்காலம், உலகத்தின் அழிவு காலம், பிரளயம், எல்லாம் அழிந்து புதியதாய் பிறக்கும் அந்த காலத்தின் ஆரம்பத்தில் உலகம் முழுவதையும் மூடி அனைத்தையும் விழுங்க வேகமாக எழும் ஒரு பெரும் மழையைப் போல, ஒரு கருமேக கூட்டத்தைப் போல அந்த அரக்கற்படை ஆர்ப்பரித்து வந்தது. அந்த படைகளின் அணிவகுப்பும் வாத்தியங்களின் முழக்கமும் வில்லின் ஒளியும் வாளின் மின்னலும் சேர்த்து ஓல் என்று உலகமே கிழிந்து விழுவது போன்ற ஒரு பேரொளி. சாதாரணமாக மழை தரும் மேகங்கள் அல்ல அவை. உலகையே உறிஞ்சி உருகி அழிக்கும் ஊழி பெருவெள்ளத்தின் மழையைப் போல அந்த கருமேக படை திரண்டு வந்தது. அரக்கப்படைகளின் வருகை என்பது வெறும் படையெடுப்பு அல்ல. அது ஒரு யுகத்தின் அழிவை அறிவிக்கும் ஒரு பேரழிவு போல காட்சியளித்தது. அரக்கர்களின் படை என்பது வெறுமனே போர் வீரர்கள் மட்டுமல்ல, அது ஒரு யுகத்தின் முடிவை அறிவிக்கும் பேரழிவு போல காட்சியளித்தது. இப்படி ஒரு பெரும் படை ராம இலக்குவர்களை சூழ்ந்திருக்க அடுத்ததாக என்ன நிகழப்போகிறது? அந்த அரக்கர்களின் தோற்றத்தை ராமன் இலக்குவனுக்கு எப்படி சுட்டி காட்டுகிறான் என்பதை காண்போம்.